ஹலோ மக்களே! அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டூ ஆர்சிஎம் ஸ்டுடியோ. இன்னைக்கு தமிழ்நாட்ல ரொம்ப முக்கியமான ஒரு நாளா போயிட்டு இருக்கு. தமிழ்நாட்ல எலக்ஷன் தேர்தல் 5 நாள் ஆகுது முழுசா. இன்னும் யார் சிஎம் அப்படின்னு யாருக்குமே இன்னும் தெரியல. தமிழ்நாட்ல இப்ப பெரிய அரசியல் குழப்பம் நடந்துட்டு இருக்கு. டிவிகே பார்ட்டிக்கு தாவேகாக்கு 108 சீட்களோட லீடிங் மெஜாரிட்டில இருக்கு. சிஎம் ஆகணும் அப்படின்னா, இந்த 108 மெஜாரிட்டி அது கணக்குல இருக்காது. 118 வந்தா மட்டும் தான் விஜய் அவர்கள் சிஎம் ஆக முடியும். இப்போ தாவேகாக்கு 108 பகுதிக ஜெயிச்சிருக்காங்க. இதுலயுமே 1 கணக்குல சேர்க்கப்படாது. ஏன்னா, விஜய் அவர்கள் திருச்சி ஈஸ்ட்லயும் நின்னுருக்காங்க. அதுக்கப்புறமா பெரம்பூர்லயும் நின்னுருக்காங்க. அது இப்போ 107 தான் கணக்குல எடுத்துப்பாங்க. தாவேகாக்கு காங்கிரஸ் அவங்க சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க கிட்ட 5 பகுதிக ஜெயிச்சிருக்காங்க. அந்த 5 எம்எல்ஏகள் இப்ப தாவேகாக்கு சப்போர்ட் பண்றதா சொல்லியிருக்காங்க. காங்கிரஸ் சப்போர்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா 2வதா இந்தியன் கம்யூனிட்டி அந்த கட்சியிலயுமே 2 எம்எல்ஏகள் ஜெயிச்சிருக்காங்க. 2 பகுதி. அவங்களுமே டிவிகேக்கு ஆதரவா சொல்லியிருக்காங்க. அடுத்து 3வதா ஆளுநர் மாளிகை கட்சி சப்போர்ட் பண்றாங்க. இந்த பார்ட்டிலயுமே 2 எம்எல்ஏ சீட் ஜெயிச்சிருக்காங்க. அந்த 2 பகுதியுமே தாவேகாக்கு சப்போர்ட் பண்றதா சொல்லியிருக்காங்க. 4வதா தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்படின்னு சொல்லி இந்த பார்ட்டி இருக்கு. இந்த பார்ட்டி டிஎம்கேவோட சப்போர்ட்ல இருக்கு. இவங்க தான் இப்ப விஜய்க்கு ரொம்ப டிமாண்ட் இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட தலைவர் திருமாவளம் அவர்கள் இப்போ திருச்சியில ஈஸ்ட்ல விஜய் நின்னு இருக்காங்கல்ல, அந்த பகுதியை இவங்களுக்கு தரதா சொல்றாங்க. அதை டிமாண்ட் பண்றாங்க அந்த சீட்டை. அதுக்கப்புறமா டெப்டி சிஎம்மோட பதவியும் இவர் கேட்குறாங்க. இந்த மாதிரி 2மே டிமாண்ட் பண்ணதால விஜய் அவர்கள் இந்த டிமாண்டுக்கு ஒத்துக்கவே இல்லை. அவர் இதுக்கு முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறமா விஜய் அவர்கள் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு தெரியல. என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கீங்க அப்படின்னு கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. இதை பத்தி விஜய் அவர்கள் கவர்னர் கிட்ட கேட்டதுக்கு கவர்னர் என்ன சொன்னாங்கன்னா, 118 எம்எல்ஏக்கள் இருந்தா மட்டும்தான் உங்களால சிஎம் ஆக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து விஜய் அவர்கள் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு தெரியல. விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட திருமாவளம் அவர்கள் தாவேகாக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா, இல்லைன்னா விஜய் கட்சிக்கு என்ன ஆகும்? அடுத்து தாவேகா ஜெயிக்குமா இல்லையா? தாவேகாக்கு 2 சீட் கிடைக்குமா இல்லையா? விஜய் சிஎம் ஆவாரா இல்லையா? நீங்க உங்களோட கருத்தை கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. விஜய் சிஎம் ஆவாரா, இல்லைன்னா அடுத்து வேற யாராச்சும் ஆவாங்களா அப்படின்னு உங்களோட கருத்தை கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து மறுபடியும் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.